வாய மூடி எஸ்தர். நீ எனக்கு பாடம் சொல்லித் தராத. யார எப்படி எங்க வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒன்றும் என்ன ஹேண்டில் பண்ண வேண்டாம். நீ அங்க உள்ள வேலையை மட்டும் பார்த்தா போதும். அதனாலதான் நான் முடிச்சிட்டு இருக்கேன். நீ சொதப்பினத நான் சரி பண்ண வந்திருக்கேன். அத ஞாபகத்துல வச்சுக்க. பொறுமையா இரு எலிசா. ஏன் இப்படி கோபப்படுற, ஆவேசப்படுற? நீ கோபப்பட்டு எதையாவது பண்ணி என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு உன்னால பாதிப்பு வந்துட போகுது. வாய மூடுன்னு சொன்னேன். எனக்கு நீ ஒன்றும் சொல்லித்தர வேண்டாம். யாரை எப்படி எங்க வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆச்சி, யார எங்க வைக்க போறீங்க? யார் ஆச்சி? ஏய், ஜான்சி வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அவகிட்ட கவனமா பேசு. அவ தான் ஜானோட பொண்ணு. தேவையில்லாம அவகிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்காத. அவ ரொம்ப ஷார்ப்பு. நான் பாத்துக்கிறேன், அப்புறமா பேசுறேன். ஏன் பேத்தி வந்திருக்கா, நீ போனை வை. ஆச்சி, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதிலே சொல்லல. யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? யாரை எங்க வைக்கணுமோ நான் வச்சுக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்களே. யாரை எங்க வைக்க போறீங்க? அதுவா ஜான்சி, வேலைக்கு ஆள் கேட்டிருந்தேன். அவங்க சரி வர அனுப்பல. அதான் யாரை எங்க வைக்கணுமோ நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். இம்புட்டுதானா? நான் கூட வேற என்னமோன்னு கேட்டேன். என்ன ஆச்சி, உங்க ஹேர் ஸ்டைலே மாறி போச்சு. உங்களுக்கு இவ்வளவு நீள முடியா? எனக்கு தெரியவே செய்யாதே. கொண்ட போட்டிருப்பீங்க, இப்போ முடி நீளமா இருக்கு. எங்க ருக்கம்மா கூட இப்படிதான் ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்க தெரியுமா? ஆமா ஆமா, உங்க ருக்கம்மாவை பார்த்தோன்னே எனக்கும் ஆசை வந்துட்டு. அதான் நமக்கு என்ன வயசாயிட்டு அப்படின்னு நானும் ஹேர் ஸ்டைல மாத்திட்டேன். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கீங்க ஆச்சி, ரொம்ப அழகா இருக்கு. சரி, நீ சாப்பிட்டியா? இப்பதானே எங்கேயோ போயிட்டு வந்த. எங்க போனீங்க? அதுவா ஆச்சி, அது சீக்ரெட். எங்க அப்பா யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? அதான் சொல்லல. எங்க அப்பா என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் கேட்பேன். உங்ககிட்ட சொல்லலையேன்னு வருத்தப்படாதீங்க. ச்சே, எனக்கு என்ன வருத்தம்? உங்க அப்பா என்ன சொல்றானோ நீ அதை கேக்குற. இதுல என்ன இருக்கு? பரவாயில்ல ஆச்சி, ரொம்ப தான் மாற்றம் தெரியுது. மாற்றம் ஒன்றே மாறாதது. சரி சரி, நான் வரேன் ஆச்சி. சரிம்மா, நெக்ஸ்ட் டைம் ரூம்க்குள்ள வரும்போது தட்டிட்டு வரணும், சரியா? ஏன் ஆச்சி தட்டிட்டு வரணும்? இது என்ன ஆபீஸ் ரூமா? இல்ல நீங்க என்ன எங்க மிஸ்ஸா? மே ஐ கம் இன் மிஸ் அப்படின்னு கேக்குறதுக்கு? இது நம்ம வீடு தானே. எங்கனாலும் யாருனாலும் எப்பனாலும் போலாம். இதுல என்ன இருக்கு? உங்களுக்கு ஏதாவது பிரைவசி இருக்கா சொல்லுங்க. ஏதாவது இருக்கா? தாத்தா இருந்தா கூட பரவாயில்ல. தாத்தா வெளியே போயிருக்காங்க. அது தெரிஞ்சுதான் நானே வந்தேன். குட்டி சத்தம் என்னமா பேசுது? நம்ம கிட்டயே போட்டு வாங்குது. உனக்கு எதுவும் பிரைவசி இருக்கான்னு இத்தனோண்டு இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுது? என்னாச்சி, உங்ககிட்ட தானே கேக்குறேன். அதுக்கு இல்ல ஜான்சி, ஆச்சி திடீர்னு ட்ரெஸ் மாத்திட்டு இருப்பேன், அதனால சொல்ல வந்தேன். இதுல என்ன இருக்கு? நீங்களும் லேடிஸ், நானும் லேடிஸ். மாட்டினா மாட்டிக்கோங்க, நோ ப்ராப்ளம். சரியாச்சி, இப்ப நான் வரேன். சரி சரி, போயிட்டு வா. என்னாச்சி, என்கிட்டயே உங்க ஆட்டத்தை கட்டுறீங்களா? நீங்க வேலைக்கு ஆளு தேடல, எதுக்கும் ஆள் தேடல. உங்களுக்கு என்னத்துக்கு பிரைவசி வேணும்? அது அப்படி நான் கண்டுபிடிக்கிறேன். அப்படா இருக்கு. ஜான்சி கிட்டே உங்க ஆட்டத்தை கட்டுறீங்களா? குட்டி சத்தம் இத்தனோடு இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுது? எப்பப்பா தாங்க முடியலடா சாமி. ஐயோ, என்ன பேச்சு! கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுது. கொஞ்ச நேரத்துல நம்மளையே சந்தேகப்பட்டுரும் போல இருக்கே. ஜாக்லின், என்னாச்சுமா? என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போற? இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன வேணும்? சும்மா எப்ப பார்த்தாலும் நொய்யு நொய்யு நொய்யுன்னு இந்த சென்டிமெண்டா பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. உன் கோபம் நியாயமானது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உன் அண்ணன் மேல உனக்கு கோபம் இருக்கலாம். நான் எப்பவுமே உனக்காக தானே பேசியிருக்கேன். நான் என்ன தப்பு பண்ணேன்னு நீ ஏன் மேல கோபத்தை காட்டுற? உங்க வெட்டி நியாயம்லாம் எனக்கு தேவையில்லை. வாயை முடிக்கிட்டு சும்மா உங்க வேலையை பாருங்க. எப்ப பார்த்தாலும் எதையாவது சொல்லி சீனை போடுறது. உங்க சீன்லாம் என்கிட்ட வேகாது. பேசாம வேலையை போய் பாருங்க. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் எங்க அக்காவை ஓவரா தான் சீண்டிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்பாங்களாம். அந்த கதையா இருக்கு உன் கதை. என்னமோ பெரிய ஜமீன்தாரம்மா மாதிரி இப்படி ஓவரா சீனை போடுற. என்ன இருக்கு இப்படி எல்லாம் பேசுற? சும்மா இருக்க மாட்டேன். போதும், ரெண்டு பேரும் சேர்ந்து தீவிரமா நடிக்கிறத முதல்ல நிறுத்துங்க. இங்க பாருங்க, நான் ஒன்னும் அவங்க கிட்ட பேசல. அவங்களா வந்துதான் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. முதல்ல தேவையில்லாம என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்க வேண்டாம்னு சொல்லுங்க. ஏக்கா, உனக்கு அறிவு இருக்காதா? எத்தனை முறை சொல்றேன் இந்த மாதிரி மரியாதை தெரியாதவங்கிட்ட எல்லாம் பேசாதன்னு. ஏன் இப்படி நடந்துக்கிற? என்ன இருக்கு பேசுற? அவ நம்ம நாத்தனார். அவ ஏதோ இப்படி குழப்பத்துல இருக்கா. அதனாலதான் அவ சாப்பிட்டாளான்னு கேக்குறதுக்காக கூப்பிட்டேன். அவ என்னன்னா என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா. அவ இன்னைக்கா தப்பா புரிஞ்சுக்கிறா? அவ எப்பவுமே தப்பா தான் புரிஞ்சுக்கிறா. ஏக்கா, உனக்கு ஏன் இப்படி மத்தவங்க மேல அக்கறை? ஏக்கா, நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இரு. நல்லதெல்லாம் சொன்னா இவ காதுலலாம் எடுபடாது. மாசமா இருக்கலேன்னு 4 வார்த்தை கேட்டிருப்ப. அந்த அம்மாக்கு அப்படியே கோவம் முண்டிக்கிட்டு வருது.
எதுக்கு கோவம் வருது ஏதுக்கு கோவம் வருதுன்னு யாருக்கு தெரியல. யார் மேல கோவப்படணுமோ அதை விட்டுட்டு ஓ மேல வெட்டி கோவத்தை காட்டிக்கிட்டு இருக்கா. இங்க பாருங்க, வார்த்தைய அழகு பேசுங்க. நீங்க எங்க அம்மா பத்தி தான் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. அவங்க ஏன் அம்மா, அவங்கள பத்தி தப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஜாக்லின், என்னம்மா பிரச்சனை? ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? இங்க பாரு, தேவையில்லாம கோவப்படாத. ஐயோ அம்மா, அத இவங்க கிட்ட சொல்லுங்க. தேவையில்லாம என்கிட்ட வம்பளக்குறாங்க. எப்ப பார்த்தாலும் என்ன டார்ச்சர் பண்றாங்க. எனக்கு இவங்க யாருக்கிட்டயுமே பேச பிடிக்கல. என்ன இருக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிற? அவ மாசமா இருக்கா, தேவையில்லாம அவளை ஏன் டென்ஷன் ஆக்குறீங்க? நாங்க ஒன்றும் அவளை டென்ஷன் ஆக்கல. எங்களுக்கு வேற வேலை இல்ல. என் அக்கா சாப்பிட்டாளான்னு கேட்டா அதுக்கு இந்த மகாராணிக்கு கோபம் வந்துட்டு. என்னம்மா இது? மக உன்னை சாப்பிட்டியான்னு தானே கேட்டிருக்கா, நீ ஏன் கோவப்படுற? என்னை யாரும் கேட்க வேண்டாம். எனக்கு யாருக்கிட்டையும் பேச பிடிக்கல. என்ன கவனிச்சுக்கதான் நீங்க இருக்கீங்கல்ல, பின்ன இவங்க யாரு? சாரிம்மா, நான் தப்பா ஒன்றும் கேட்கலன்னு நினைக்கிறேன். நீ என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்ட. உனக்கு இவ்வளவு கோவம் வரதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அப்படி நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிரு. என்னக்கா நீ அறிவு கிட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? எல்லா தப்பையும் இவ பண்ணிக்கிட்டு நீ இவகிட்ட மன்னிப்பு கேட்பியா? சரி சரி விடுங்க. என் பொண்ணை கவனிச்சுக்கதான் நான் இருக்கேன்ல. நீங்க எதுக்காக இப்படி அவ மேல கோவப்படுறீங்க? ஏமா மகா, நீ உள்ள போ. தேவையில்லாம ஜாக்குலின்ட்ட பேச வேண்டாம். அவதான் நீ பேசினாலே பிடிக்க மாட்டேங்கல அவளுக்கு. இப்ப என்ன உங்களுக்கு புதுசா அவ மேல அக்கறை? இத்தனை நாளும் இந்த அக்கறை எங்க போச்சு? பாருங்கம்மா எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு. அவ சொல்றது உண்மைதானம்மா. உன்னை நான் பொண்ணாவே மதிக்கல. இத்தனை நாளும் உன் மேல எனக்கு வெறுப்பு தான் இருந்துச்சு. அதனாலதான் அவ இப்படி பேசுறா. இப்ப உன்னை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. ஐயோ அம்மா, எனக்கு உங்களை விட இந்த வீட்ல வேற யாரும் வசதி இல்ல. நீங்க தேவையில்லாம குழம்பிக்காதீங்க. வாங்க போவோம். சரிம்மா வா. போதுமாக்கா, இந்த அவமானம் உனக்கு போதுமா? உனக்கு இதுவும் வேணும் இனமும் வேணும். இந்த மாதிரி ஆளுங்க கிட்டலாம் முதல்ல பேசுறத நிப்பாட்டு. வா போவோம். எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க எதுக்காக என்ன அன்னிக்கிட்டையும் கோபப்படுற மாதிரி நடந்துக்க சொன்னீங்க? எல்லாம் நல்லதுக்கு தான். நான் ஏன் அப்படி ஒன்று நடந்துக்க சொன்னேன்னா, உன் உசிருக்கு ஆபத்து இருக்கு. உன் அப்பனை உனக்கு கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காக தான் இப்படி நடந்துக்க சொன்னேன். என்ன சொல்றீங்க? ஏன் உசிருக்கா? அதுவும் எங்க வீட்லயா? யாரு சொல்றீங்க? எங்க அம்மாவாலையா? நானும் உங்க அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நேத்து அவளை பார்த்த பிறகுதான் தெரியுது, இவ உன் ஆத்தாக்காரி இல்லை, அவளோட தங்கச்சி. என்ன சொல்றீங்க? இவங்க ஏன் அம்மா இல்லையா? அவங்களோட தங்கச்சா? என்ன சொல்றீங்க? அதேபடி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. உனக்கு எதுவும் தெரியாது, ஆனா எனக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா இவ்வளவோ எங்க கூட இருந்து வாழ்ந்து விடுவதானே. வேலைக்காரியா இருந்து மகாராணியா வந்திருக்கா. அவ வீட்டுல எத்தனை பேரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாதா என்ன? இவ கூட பிறந்த ஒரு அண்ணனும் உண்டு. ஆனா இவ ஆத்தாள காணுன்னதும் நானும் தப்பா தான் நினைச்சு போட்டேன். எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டா பிள்ளைகளை அப்படின்னு. இப்ப பார்க்கும்போது தான் தெரியுது, இவ எஸ்தர் இல்ல. எதுவுமே புரியல. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? ரெட்டை பிள்ளைங்களா அவங்க? ஆமாமா, ரெட்டை பிள்ளைங்க தான். மூத்தவன் ஒருத்தன் உண்டு. இவ இங்க வந்திருக்கானா? அப்போ எஸ்தர் அங்க போயிருக்கணும். எல்லாரும் அங்கதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சண்டாளி யாரையுமே மதிக்க மாட்டா. கொலகாரி. என்ன பேச்சு பேசுவா தெரியுமா? இவ கொடுத்த ஐடியால தான் எஸ்தர் உங்க அப்பாவை வளைச்சி கட்டிக்கிட்டா. கடைசியில இவ நல்ல பணத்தை புடுங்கு புடுங்கு புடுங்குன்னு உங்க ஆத்தாக்காரிட்ட இருந்து புடுங்குனா. கொஞ்ச நாள்ல ஆளையே காணும் யாரையும். உங்க அம்மா இறந்த பிறகு யாரும் இந்த பக்கமே வரல. எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு. ஆனா ஐயா கிட்ட நாம சொல்றது எடுபடுமான்னு நினைச்சு நான் வாயே திறக்கல. இவங்க ரெட்டை பிள்ளைங்கன்னு அப்பாவுக்கு தெரியுமா? உங்க அப்பா ஒரு அப்புராணி. உங்க அப்பாக்கு எந்த விஷயமுமே தெரியாது. என்ன செய்ய, நாங்களும் இவளை பத்தி எதுவும் சொல்லல. எனக்கும் மூக்கம்மாளுக்கும் தான் இந்த ரகசியமெல்லாம் தெரியும். சரி, இப்போ நான் இன்னும் எத்தனை நாளைக்கு என் அண்ணன்கிட்ட இப்படி வெறுப்ப கக்குறது? எனக்கு வேதனையா இருக்கு. என் அண்ணன் எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கான். நான் அவனை இப்படி பேசுறது எனக்கு சங்கடமா இருக்கு. நான் சொல்ற வரைக்கும் நீ இப்படித்தான் நடிச்சு ஆகணும். வேற வழி இல்லை. ஏன்னா நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கீங்கன்னு தெரிஞ்சா அவளுக்கு இன்னும் ஆத்திரம் பத்திக்கும். அப்புறம் எதையாவது பண்ணிடுவா.
இவ எஸ்தர் இல்ல எலிசாங்கிறத நான் நிரூபிச்சு இவளை தோல் உரிச்சு காட்டுறேன். அப்புறம் யாரு உங்க அம்மாவை கொன்னாங்கிற விவரம் எல்லாம் வெளியே வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமா. சரிங்க பாட்டி, நான் பாத்துக்கிறேன். நான் உன் நல்லதுக்காக தாம்மா சொல்றேன். நீ ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க ஒத்தியிலெல்லாம் வராத. நீ கவனமாயிரு, சரியா? எல்லாரும் உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க. உனக்கு எந்த கேடும் வராது. நான் வரவும் விடமாட்டேன். இப்போ நான் வரேன் பாட்டி. சரிம்மா. என்ன பார்த்த உடனே அப்படியே சிரிக்கிற மாதிரி நடிக்கிறேன் தெரியுமா? நான் ரொம்ப நேரமா உன் பின்னாடி நின்று உன்னை கவனிச்சுட்டே இருந்தேன். நீ ஏன் உம்மன் இருக்க? ஏய், நான் எங்கடா உம்மன் இருக்கேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போய் சொல்லாத. எனக்கு நல்லாவே தெரியுது தெரியுமா? நீ எதுக்கோ பிரச்சனையில் எடுக்கிறியா? என்ன பிரச்சனை நீ என்கிட்ட சொன்னா நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன். என்ன பிரச்சனை? யாராவது உன்னை யோசினாங்களா? இல்ல ஆச்சு உன்கிட்ட எதுவும் சொல்லிச்சா? இல்ல சித்தப்பா ஏதாவது யோசினானா? என்னன்னு சொல்லப்படியா இல்லையா? ஓ, அந்த அளவுக்கு நீ பெரிய மனுஷனா ஆயிட்டீராக்கும். அந்த அளவுக்கு பெரிய மனுஷனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா கொஞ்சம் பெரிய மனுஷனா தான் இருக்கேன். ஏன்னா நேற்று எங்க மிஸ் கேள்வி கேட்டாங்களா, டபக்குன்னு பெஞ்சு கடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? இன்னைக்கு ஜாக்சன் எங்க ஆளை காணோம், அவன் தானே முதல்ல கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவான் அப்படின்னு தேடினாங்க தெரியுமா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாக்சன் இல்ல மிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன நினைச்சாங்களோ தெரியல, சடின்னு விட்டாங்க தெரியுமா? அவங்க போன படவு நான் எந்திரிச்சு வெளியே வந்துட்டேன் தெரியுமா? ஏய், என்ன இந்த மாதிரி கள்ளத்தன வேலையெல்லாம் எங்க கத்துக்கிற? மிஸ் உன்னை கண்டுபிடிச்சிருந்தா அடிச்சிருப்பாங்க தானே? அதெல்லாம் அடிக்க மாட்டாங்களே, அதை சமாளிக்க எனக்கு தெரியாதானே. மிஸ், என் பென்சிலோ பேனாவோ கீழே விழுந்துட்டு நான் அதை தேடி 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 பார்க்கறேன் தெரியுமா? நீங்க கூப்பிட்டதே காதுல கேட்கல. பென்சில் விழுந்துச்சா பேனா விழுந்துச்சானே தெரியல தெரியுமா? எங்க விழுந்துச்சுன்னு தெரியல. அதை தேடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அட பாவி, நீ உண்மையிலே பெரிய மனுஷன்தான். அதெல்லாம் சரி, முதல்ல விஷயத்துக்கு வா. நீ ஏன் உம்மன் நின்ற? சொல்லப்படியா இல்லையா? ஏன் உம்மன் நின்ற? என்னன்னே தெரியலடா. ஜாக்கலின் எப்ப பார்த்தாலும் என்னை கண்டாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுறா. அவளுக்கு என்னாச்சோ, ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு புரியவே மாட்டுக்கு. இம்புடுதானா? ஜாக்குலின் ரொம்ப நல்லவ தெரியுமா? யாரு மேலையும் கோமே பட மாட்டா. ஆனா அவ இப்ப கோவப்படுறானா, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்குமா இருக்கும். யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதுக்காக அப்படியே கோவப்படுற மாதிரி நடிப்பாளா இருக்கும் தெரியுமா? டேய், எனக்கும் அந்த சந்தேகம் தான் வந்துச்சு. நீயும் அப்படிதான் சொல்ற. பாத்தியா, உனக்கும் சந்தேகம் வந்திருக்கு, எனக்கும் சந்தேகம் வந்திருக்கு. கொஞ்ச நாள் பொறுமையா இரு, அப்புறம் அவளே சரியாயிவா. அப்புறம் அவளே உங்ககிட்ட நல்லபடியா பேசுவா தெரியுமா? அது சரி, நீ சரியான ஆளுதான்டா, பேசப்பட்ட ஆள் இல்ல. உனக்கு தெரிஞ்ச ஆளுன்னு சொல்லு. அப்படிதான் மகா சிட்டி இருக்கணும். பின்ன ஏமாளி கோமாளியாவா எடுப்பாங்க? உன்கிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. டேய், என்னடா என் பொண்டாட்டிய ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்க? வந்துட்டியாப்பா? இப்பதான் 4 பிட்ட போட்டு என்னைய பெரிய ஆளா சொல்லிட்டு இருந்தேன். மகா சிட்டியை நம்பிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே நீ வந்து குட்டையை கிளப்பிட்டியா? உனக்கு இதே வேலையா போச்சு. அது சரி, நீ சொன்ன உடனே என் பொண்டாட்டி நம்பிடுவாளா? அதான், அவங்க நம்பினாலும் நீ நம்ப விட மாட்டியே. சாடி சாடி, நான் உங்க 2 பட்டியும் டிஸ்டர்ப் பண்ணல. நான் பேசியாச்சு, வாடட்டா? சீக்கிரம் இடத்த காலி பண்ணு. வட மகா சிட்டி. சரிடா. ஓய், என்ன மகாராணி இங்க வந்து நிக்கிற? அங்க ரூம்ல தேடுனா ஆளை காணோம். என்னாச்சுடி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வேற இல்லையா? எனக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு. ஏங்க, காலையில ஜாக்கலின் என்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டா. எனக்கு மனசுக்கு சங்கடமா இருந்துச்சு. அதான் அப்படியே இங்க வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். இவன் வந்த பிறகுதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. இங்க பாரு, அவ ஏதோ காரணத்தை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசுறா. அவ பேசுறதெல்லாம் பெருசுப்படுத்தாத. இன்னொன்னு, அவ மாசமா இருக்கா. இந்த நேரத்துல அவளுக்கு கோபம் வர்றது சகஜம் தானே? எனக்கு அவ நிலைமை புரியுது, புரியாமலாம் இருக்கு. ஆனாலும் சில சமயம் அவ வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறது மனசுக்கு ரொம்ப வலியா இருக்கு. ஏன் இப்படி பேசுறா, என்ன ஆச்சுன்னு நினைக்கும் போது சங்கடமா இருக்கு. அதனாலதான், வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. சரி, வாங்க. எனக்கு உன் நிலைமை புரியுது மகா. நீ எல்லாத்தையும் தாங்கிக்குவேன்னு எனக்கு தெரியும்.
ஆனா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமலே இப்படி நாம குழம்பிக்கிட்டே இருக்கோம். அவரு கண்டிப்பா உசுரோடு தான் இருக்காரு. அவர் என் முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டுன்னு சொல்றா. அவர் இருக்கிறது சரி, ஆனா இப்பவே அவரை இங்க கொண்டாந்து நிப்பாட்டுனா என்ன நடக்கும்னு எனக்கு ஒன்னும் தெரியல. இங்க யார் மேல தப்பு இருக்கு, யாரு தப்பா நடந்துக்கலன்னு எனக்கு முதல்ல தெரியணும். தப்பு எது சரி எதுன்னு கண்டுபிடிச்சாதான் எதனாலும் நம்மளால சரியா பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே பொறுமை அவசியம். நான் பாத்துக்கிறேங்க. நீங்க எதை நினைச்சோ குழம்பாதீங்க. நீங்க வாங்க, சாப்பிடணும்ல. இல்லம்மாக்கா, எனக்கு பசிக்கல. அம்மா எது சொல்லிட்டு இருக்காதீங்க. வாங்க, 2 இட்லி வச்சு தரேன், சாப்பிட்டுட்டு படுங்க. சரிம்மாக்கா.